குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு. டு ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கேட்பாங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய். போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஐஇசட்இசட் கண்டுபிடிப்பீங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா ஆர்எக்ஸ் ஆர்ஒய்ஒய் கண்டுபிடிப்பீங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரா போன சம்பளம் என்ன பார்த்துப்போம்னா செக்ஷன் மாடுலஸ் இசட் எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம், இசட் ஒய்ஒய் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஎக்ஸ்எக்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க, ஐஒய்ஒய் மட்டும் கண்டுபிடிங்க, ஆர்எக்ஸ்எக்ஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆர்ஒய்ஒய் அவங்க என்ன சம்மில் கேட்டிருக்காங்களோ அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுக்கான ட்ராயிங். இது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா செக்ஷன் 1 அப்படின்ட்டு 150 × 220 அப்படின்னு கொடுத்துருவாங்க. டி செக்ஷன் அப்படின்னு சும்மா லெட்டரில் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி மேலே டி செக்ஷன்னு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ரெண்டாவது செக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன 100 × 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இதில் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம 5 மார்க்கில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இந்த இருக்குது உங்கள் புக்கில் இந்த சம்மு கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னென்னா ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா ஆர்எக்ஸ்எக்ஸ் ஆர்ஒய்ஒய். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அவங்களே ட்ராயிங் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் அவங்க சும்மா லெட்டரில் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இது மாதிரி ட்ராயிங் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் சம்மு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். அப்போ நம்மளுக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கிவன் டேட்டான்னு கொடுத்துட்டு அவங்க கொஸ்டினில் ட்ராயிங் கொடுத்துருந்தாலும் நீங்கள் தனியாக எடுத்து கிவன் டேட்டான்னு இதை எழுதிடுங்க, ட்ரா பண்ணிடுங்க நீட்டாக. இந்த ஆக்சிஸ் எப்பயுமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான். இந்த ஒய் இங்கே போய்கிட்டே இருக்கும், கீழே வந்து எக்ஸு நம்மளுக்கு இருக்கும். இது ஒரு கிராஃப் மாதிரி ஏற்கனவே அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்மளுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு சம்மு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்லேருந்து தான் இங்கே எவ்வளோ என்ன அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா? ஓகே. டு ஃபைண்ட் அப்படின்னு போட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் தான் நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு எழுதியிருக்கேன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷனா ஆர், ரேடியஸ் ஆர்னு இருக்கா, அப்போ இங்கே ஆர்னு வரும், ஆர்எக்ஸ்எக்ஸ் ஆர்ஒய்ஒய் அப்படின்னு. ஓகே. அடுத்து ரெக்டாங்கிள் 1 சைஸ் என்ன, இதான ரெக்டாங்கிள் 1, இதுதான் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் 1. ஓகேவா? இந்த ரெக்டாங்கிள் 1ஓட சைஸ் என்ன நம்மளுக்கு 150 × 20. அப்போ ரெக்டாங்கிள் ஏரியா என்ன, 150 × 20 கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. அடுத்து ரெக்டாங்கிள் 2 என்ன, இதான 100 × 20. ரெக்டாங்கிள் 2 100 × 20. ரெக்டாங்கிள் 1ன்னு இதையும் எடுக்கலாம், இல்லை இதே கூட எடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? ஆனால் கரெக்டாக வேல்யூ மட்டும் கரெக்டாக எடுங்க சம்மை பொறுத்தளவு. ஓகே. ரெக்டாங்கிள் 2 எழுதியாச்சு. அடுத்து ஃபார்முலான்னு போட்டுட்டு ஜென்ரல் ஃபார்முலா ஐஎக்ஸ்எக்ஸ் = ஐஜிஜி + ஏ ஒய் பார் ஸ்கொயர்டு. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஐஎக்ஸ்எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன, பிடி. இந்த ஐஜிஜின்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பி டி கியூப் / 12. இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க எக்காரணம் கொண்டும். இது ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா. சர்க்கிள்னால் அதுக்கு வேறு வரும், ஸ்கொயர்னால் அதுக்கு வேறு ஃபார்முலா வரும். ரெக்டாங்கிளுக்கு இந்த ஃபார்முலா. ஓகேவா? பிடி கியூப் / 12. இப்போ நம்மளுக்கு இந்த ஐஜியோட வேல்யூ தெரியும், பிடி கியூப் / 12. இப்போ இந்த இடத்துல ஐஎக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்கிறனால ஃபஸ்ட்டு பி வரும், செகண்டு டி வரும். அடுத்து அதே மாதிரி தான் பிடி கியூப் / 12 A2 Y2ன்னு வரும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் எடுக்கிறீங்கன்னா இங்கே 1 எல்லாத்துலேயுமே 1 1, இங்கே வந்து 2 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? B2 D கியூப் D2 கியூப் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து இது ஐஒய்ஒய்க்கான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு அங்கே என்ன பார்த்தோம், ஐஎக்ஸ்எக்ஸில் ஃபஸ்ட்டு பி வந்திருக்கா, இந்த இடத்துல செகண்டு தான் டி வந்திருக்கு. ஆனால் ஐஒய்ஒய் கண்டுபிடிக்கும் போது டி ஃபஸ்ட்டு வந்துடும், பி செகண்டாக வந்துடும். இது வந்து எக்ஸ் பார் இங்கே வந்துடும், இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒய்1 பார்னு இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கேப்ஸ் லெட்டர் தான், x1 x2ன்றது. இங்கேயும் இது ஒய் வந்து கேப்ஸ் லெட்டரில் தான் எழுதணும், ஸ்மால் லெட்டரில் எழுதுறாங்க ஒய். ஓகேவா? இதுவும் y2 பார் கேப் லெட்டரில் தான். ஃபார்முலா கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து ஆர்எக்ஸ்எக்ஸ்க்கு ஃபார்முலா என்ன,
ரூட் ஆஃப் ஐஎக்ஸ் டிவைட் பை ஏ, ஆர்ஒய்க்கு ரூட் ஆஃப் ஐஒய் டிவைட் பை ஏ. இது எல்லாமே நம்ம 5 மார்க்கில் ப்ரீவியஸ் 5 மார்க்லேயே நம்ம பார்த்துட்டோம் இந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன இங்கே இருக்குது நம்மளுக்கு 150 × 20. அப்போ ஏரியா ரெக்டாங்கிளுக்கு நீளம் இன்ட்டு அகலம் 150 × 20 போட்டிங்கன்னா 3000 mm ஸ்கொயர்டு. ஓகேவா, ரெக்டாங்கிள் ஏரியா. அடுத்து ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 2. இது என்ன ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 100 × 20. அப்போ 100 × 20 நீளம் இன்ட்டு அகலம். அப்போ இங்கே என்ன அவ்வளோ 2000 mm ஸ்கொயர்டு. இது டோட்டல் தான் நம்ம சமேஷன் ஏ சொல்கிறோம். இது ஒரு 3000 ப்ளஸ் ஒரு 2000. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 5000 mm ஸ்கொயர்டு. ஓகேவா, இது எல்லாமே 5 மார்க் நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரீஃபாக கொஞ்சம் எழுதிக்கோங்க. டைம் இந்த இது வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும், அதனால் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது ஒய் பார் அடுத்து என்ன கண்டுபிடிப்பீங்க? ஸ்டெப் 2 டு ஃபைண்ட் சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் ஒய் பார். இந்த ஃபார்முலா ஒய் பாருக்கு a1 y1 + a2 y2 டிவைட் பை a1 a2 அப்படின்னு நம்ம எழுதுவோமா? சமேஷன் ஏன்னு எழுதுவோம். இப்போ a1 நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். a1 எவ்வளோ? 3000 இங்கே எழுதியிருக்கேண்ணா. அடுத்து இந்த y1 என்னது? இந்த y1 இங்கேருந்து, அதாவது ட்ராயிங்கில் இந்த பாயிண்டில் இருந்து இதான ரெக்டாங்கிள் 1. அப்போ இந்த இதில் பாதி நம்ம எடுப்போமா? இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு y1 சொல்லுவோம். ஓகேவா, இது ஆல்ரெடி ஒரு 100. இந்த 20ல் பாதி தான் எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு 20ல் பாதி எவ்வளோ எடுப்பீங்க? 10. அப்போ இதை எப்படி எழுதலாம்? y1 100 + 10. ஓகேவா, 110. இந்த 110 தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, அடுத்து a2 நம்மளுக்கு தெரியும் 2000. இந்த இருக்குது 2000. y2 இந்த இதுதானே ரெக்டாங்கிள் 2. இதுதான் ரெக்டாங்கிள் 2 y2. இது எவ்வளோ டோட்டல் ஹைட்டு? 100. இதில் பாதி தான் நம்ம எடுக்கணும், y2. ஓகேவா, அப்போ y2 50. அந்த y2 தான் இங்கே 15 எழுதியிருக்கோம். ஓகே, டோட்டல் ஏரியா 3000 + 2000 சமேஷன் ஏ. அப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கால்சியில் 86 mm. ஓகேவா, அடுத்து டு ஃபைண்ட் சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் பார் ஃபார்முலாக்கு எழுதுறீங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு a1 x1 a2 x2 டிவைட் பை a1 + a2. இப்போ எக்ஸ் பாருக்கு வரீங்க. a1க்கு நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 3000 இங்கே எழுதியிருக்கேண்ணா. அடுத்து x1 இங்கேருந்து பார்க்கணும். இந்த கிராஃப் இந்த பாயிண்டில் இருந்து இங்கே எவ்வளோ இருக்குது? அதாவது இந்த இதான ரெக்டாங்கிள் 1. இதுதான் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் 1. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் 1. அப்போ இதில் பாதி பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து இதுவரையும் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு மேலே 150 இருக்குது. ஓகே, 150ல் இந்த 20 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 150 - 20 போச்சுன்னா 130 இருக்குமா?